ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோட்ல யூனோட அக்கா ஹாங்குக்கு மெசேஜ் அனுப்பிடுறாங்க. இது அவங்க பாக்குறாங்களா இல்லையான்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. யூனோ அவங்க அக்கா கால் பண்ணி, நீங்க எனக்கு தெரியாம எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க, எதுக்கு ஹாங்க பார்த்தாலாம் பேசுறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. கேட்கிட்டே இருக்கும்போது, நாங்க உங்க 2 பேரோட டிவோர்ஸை பத்தி யோசிச்சு முடிவெடுங்கன்னு பேசலான்னு வந்தோம். நேர்ல மீட் பண்ணும்போது எங்களால அதை பத்தி பேச முடியல, அதனால நாங்க மெசேஜா அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஏன் தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? நான் வீட்டுல உங்ககிட்ட டிவோர்ஸ் பத்தி சொன்னனே தவிர இன்னும் ஹாங் கிட்ட நான் அதை பத்தி நான் பேசவே இல்லை. அதுக்கு முன்னாடி உங்களை யாரு அவளுக்கு மெசேஜ் அனுப்ப சொன்னா? உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம எதுக்கு இந்த வேலை எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு திட்டான். அதுக்கப்புறம் ஹாங்குக்கு கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா ஹாங் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க போல. அதனால யூன்சங் போனை எடுத்து கட் பண்ணி விட்டுட்டு சுவிச் ஆஃப்ல போட்டுறான். ஹாங் வந்த உடனே யூன்சங் வந்துட்டு, உங்க ஹஸ்பண்ட பத்தி சொல்லு, உங்க லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லு, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். என் லைஃப்க்கு என்ன குறிச்சல், என் லைஃப் ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு. யூன் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான், என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கான். நீ அன்னைக்கே ஹண்டிங்ல பார்த்தல, எவ்வளவு ரிஸ்க் வேணா எடுத்து என்ன காப்பாத்துவான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் யூன்சங் வந்து அவங்கள வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கான். உனக்கும் அவனுக்கு செட் ஆகல, உங்க ஜோடி பொறுத்த நல்லாவே இல்ல அப்படின்லாம் ஏதோ பேசுறான். அதை கேட்டு டென்ஷனான ஹாங் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ அவனை பத்தி பேசுற வெள்ள வச்சுக்காத, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அவனை பத்தி பேசுறதுக்கு. அந்த இடத்துல நீ இருந்தா கண்டிப்பா காப்பாத்தலாமா வேணாமான்னு யோசிச்சு நின்றுட்டு தான் இருந்திருப்பேன். ஆனா யூனோ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. யூனோ வீட்டுக்கு வந்து ஹாங் இருக்காங்களான்னு தேடி பாக்குறான். ஆனா அவங்க வீட்லயுமே இல்ல. அதனால திரும்ப கால் பண்ணிட்டே வெளியில நின்று கால் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யூன்சங் கார்ல வந்து நிக்கிறான். ஹாங் எங்கன்னு கேக்குறாங்க. கார்ல தான் இருக்கா, நல்லா போதையில இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு போய் கார் டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள பார்த்தா பயங்கரமா மயங்கி இருக்காங்க ஹாங். இதை பார்த்து டென்ஷன் ஆன யூனோ, அவ இப்படிலாம் குடிக்கவே மாட்டா, நீ எதுக்கு அவளை குடிக்க பழகுற, நீ ஏன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்னு கத்துறாரு. இவங்க கத்துன கத்துல ஹாங்கும் எழுந்துடுறாங்க. ஹாங் எழுந்து வெளியே வந்துட்டே இருக்கும் போது யூனோ கேக்குறாரு, நீ இந்த மாதிரி குடிச்சு நான் பார்த்ததே இல்லை, எதுக்கு புதுசா குடிச்சிட்டுலாம் வர வீட்டுக்கு அப்படின்னு கேக்குறாரு. நான் இதுக்கு மேல எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை தான் நான் வாழ போறேன். நான் ஹெல்த்தியா இருக்கணுன்றதுக்காக குடிக்காம ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருந்தேன். இப்பதான் நான் 3 மாசத்துல இறக்க போறேன்னு சொல்றாங்களே, இன்னும் ஏன் நான் என்னோட லைஃபை நான் வாழாம இருக்கணும்? எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்ய போறேன், இப்படிதான் குடிக்க போறேன். எனக்கு யாரெல்லாம் துரோகம் பண்றாங்களோ, யாரெல்லாம் என்கிட்ட பொய்யா நடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது கொல்ல போறியா, ஏன் லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நிஜமா நான் கொல்ல தான் போறேன், ஏன்னா நான் எப்படியும் 3 மாசத்துல இறந்துருவேன். நான் கொன்னுட்டு யாராவது கேஸ் போட்டா கூட யாரும் என்ன வந்து பிடிக்க முடியாது, ஏன்னா நான் தான் செத்து போயிடுவேன், என்ன ஜெயில் கூட போக முடியாது. எனக்கு பிடிக்காதவங்கள நான் கொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. யூனோ அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஐயோ என்னடா இப்படிலாம் பேசுறா, நம்ம அவளை ஏமாத்தது அவளுக்கு தெரிஞ்சிச்சோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆமா ஏன் மூஞ்சி இப்படி மாறி இருக்கு அப்படின்னு ஹாங்கும் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுல, உன் போன் எங்க அப்படின்னு கேக்குறாரு. போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் செக் பண்றாங்க. செக் பண்ணா ஹேண்ட்பேக்ல எதுவுமே இல்ல. அன்னைக்குமா நான் கார்லயே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஹாங். யூனோ உடனே யூன்சங் கால் பண்ணி பாக்குறாரு, கார்ல இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ண சொல்லி. அதுக்குள்ள இந்த பக்கம் அவங்க கோர்ட்லயே போன் இருக்கு. ஹாங் எடுத்துடுறாங்க. எடுத்து பார்த்தாக்கா அது சுவிச் ஆஃப்ல இருக்கு. சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கும்போது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு மெசேஜஸ் எல்லாம். யூனோட அக்கா அமிச்ச மெசேஜ் இவங்க பாத்துடவே கூடாதுன்றதுக்காக யூனோ ஓடி போய் ஹாங்கோட கையை கெட்டியமா புடிச்சுக்கிறாங்க. அதுல போனும் சதறி போய் கீழே விழுந்துருது. ஹாங் இருந்துட்டு இவன் க்ளோஸா வரதை பார்த்துட்டு, இதுமேல் நான் சொன்னல என் லைஃப்ல எனக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனோவை கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு உள்ள போயிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ரூமுக்கு போகும்போது யூனோவோட கண்ணெல்லாம் ஹாங்கோட போன்லயே இருக்கு. அதை வாங்கி எப்படியாவது மெசேஜ் டெலீட் பண்ணிடணும்னு ட்ரை பண்றான். ஆனா ஹாங் பாத்துடுறாங்க. பார்த்துட்டு அதை தப்பா நினைச்சிடுறாங்க. அதாவது யூனோக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கூடவே இருக்கணும்னு ட்ரை பண்றான், அதனாலதான் பெட்ரூம்குள்ள கூட வர ட்ரை பண்றான் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. யூனோ ஹாங் பாத்ரூம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கா அவங்க போன்ல இருக்க மெசேஜஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும்னு ட்ரை பண்றான். ஹாங்கும் அவங்க போனை சார்ஜ்ல போட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. யூனோவும் ரூம்குள்ள போய் அதுக்கு போன் எடுத்து அவங்களோட பாஸ்வேர்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றான். இவங்க பர்த்டே, அவங்க பர்த்டே, குயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓப்பனிங் டேட் எல்லாமே போட்டு ட்ரை பண்றான். ஆனா எதுவுமே ஓபன் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறமேட்டுக்கா 1031 ட்ரை பண்றான். இது போட்ட உடனே அன்லாக் ஆயிடுது. ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இதுதான் வச்சிருக்காளா இவ இத்தனை நாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மெசேஜ் டெலீட் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே போக ட்ரை பண்றான். அதுக்குள்ள ஹாங் வந்துடுறாங்க. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஹாங் எதிரி, இல்ல சும்மா எனக்கு தூக்கம் வரல, உன்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும் நீ ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருக்க அப்படின்னு சொல்றாங்க ஹாங்கும். ஹாங் இருந்துட்டு அவங்க கிஸ் பண்ணனாலதான் இவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு நினைச்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு யூனோவும் சொல்றாரு. இல்ல பரவாயில்ல, நான் டயர்டாலாம் இல்ல, வா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவனு வந்துட்டு, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் சும்மா பேசலான்னு தான் வந்தேன், ஒன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம் எதுவும் இல்ல, நீ தூங்கி ரெஸ்ட் எடு, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அங்கிருந்து இடத்த காலி பண்ணிட்டு அவர் ரூம்ல போய் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நமக்கு அந்த பாஸ்வேர்டோட மீனிங் தெரியுது. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன புதுசுல ஹாங் பிரெக்னண்டா இருந்திருப்பாங்க. அந்த பேபி பிறக்கிற டேட் வந்து சொல்லிருப்பாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருந்து அந்த பேபிக்காக ரூம்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி கிட்ஸ் ரூம் மாதிரி ரொம்ப ஸ்பெஷலா 2 பேரும்
பேரும் பார்த்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன ஆச்சுன்றது நமக்கு இப்ப தெரியாது. அந்த குழந்தைக்காக ரெடி பண்ண ரூம்ல தான் இப்ப யூனோ இருக்கிறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல யூனோவோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க 2 பசங்களையும் திட்டிட்டு இருக்காங்க. நீ யூனோக்கே சொல்லாம ஹாங் கிட்ட டிவோர்ஸ் பத்தி பேசுறதுக்காக எதுக்கு போறீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ எது பத்தியும் கவலைப்படாத, யூனோ ஹாங் கிட்ட ஒன்னும் அவன் டிவோர்ஸ பத்தி பேசவே இல்லை, நம்மகிட்ட மட்டும் தான் பேசியிருக்கான் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோவப்பட்டு சோகத்துல வெளியே வந்த அவங்க அம்மா வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது யோசிச்சு பாக்குறாங்க இவங்க 2 பேர் மேரேஜ் அப்ப நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம். போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கும்போது ஹாங்கோட அம்மா நடுவுலே உள்ள போயிடுறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்காக யூனோட அம்மா உள்ள போறாங்க. போய் பேசி ட்ரை பண்ணும் போது ஹாங்கோட அம்மா இவங்களை இன்சல்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது உங்க பையன் ரொம்ப ஸ்மார்ட் தான், பணத்துக்காக என் பொண்ணையும் கரெக்ட் பண்ணிட்டான், இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. யூனோட அம்மா இருந்துட்டு என் பையன் அப்படிலாம் இல்ல, பணத்துக்காகவோ உங்க வசதிக்காகவோ உங்க பொண்ணை அவன் லவ் பண்ணிருக்க மாட்டான், அது நிச்சயமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஹாங்கோட அம்மா அதை புரிஞ்சிக்க தயாரா இல்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்க யூனோவோட அம்மா என்ன நடந்தாலும் சரி, அவன் ஹாங்கோட சேர்ந்து சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்ல பிரிஞ்சு தனியா சந்தோஷமா இருந்தாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல காலையில எழுந்த உடனே ஹாங் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டே இருக்க யூனோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதாவது யூன் சங் சொன்ன மாதிரி எவ்வளவு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறாளே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிட்டு, நான் வேணா உனக்கு காஃபி போட்டு தட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு வேணாம், இதே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஹாங்கும் இல்ல நான் கண்டிப்பா காஃபி போட்டே தீருவேன், நான் வேணா போட்டு தரேன், நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ பக்கத்துல போய் தோல் மேல கை போடுறாங்க. இதை பார்த்த உடனே யூனோ திரும்ப கிஸ் பண்ண வரவளோன்னு நினைச்சிட்டு இவனோட ஹார்ட் பீட்ல ரொம்ப ரைஸ் ஆகி கண்ணு மூடிட்டு கிஸ்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க தோல்ல இருந்து ஒரு குப்பையை எடுத்துட்டு, இதெல்லாம் பார்க்க மாட்டியா, இதெல்லாம் பார்க்காம ட்ரெஸ் போட்டுட்டு வந்துருவியா, நீ என்ன இன்னும் சின்ன பிள்ளையா அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டே போயிடுறாங்க. யூனோ நமக்கு ஏன்டா இப்படி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, இவ பக்கத்துல வந்தாலே எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் நான் ஹார்ட் பீட்ல ரைஸ் ஆகுது போல இருக்கு, மத்தபடி நமக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் இல்லை இவளை பத்தி அப்படின்னு இவனே தேத்திக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு யூனோ உட்காந்துட்டு இருக்காரு. ஹாங் அப்பதான் ரெடி ஆகி வராங்க. ஹாங்க பார்த்தா அப்படியே சைட் அடிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு. அவங்களோட ட்ரெஸ் செமையா இருக்கு. ஹாங்கும் யூனோ கிட்ட இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு, இந்த ட்ரெஸ் லிமிடெட் எடிஷன், இது உலகத்திலே 2 தான் இருக்கு, அது ஒன்னு என்கிட்ட இருக்கு, இன்னொன்னு ஹார்மனோட ஒய்ஃப் கிட்ட இருக்கு, எப்படி இருக்கேன் நான் இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு கேக்குறாங்க. யூனோவும் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு அப்படியே உண்மையை சொல்லிடுறான், நீ செமையா இருக்க, ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட யூனோ, நீயும் ரொம்ப அழகா இருக்க, இந்த நேவி ப்ளூ கலர் கோட் உனக்கு ரொம்ப சூட் ஆகுது, உன் கலருக்கு செமையா இருக்கு அப்படின்னு சொல்லி யூனோவையும் என்கரேஜ் பண்றாங்க. யூனோவும் ஆபீஸ்க்கு வழக்கத்தை விட ரொம்ப சந்தோஷமா போறாரு. பாட்டு பாடிட்டே இருக்காரு ஆபீஸ் ரூம்ல. இத பார்த்துட்டு இருக்க ஒரு ஜூனியர் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை சார், நீங்க இன்னைக்கு பார்த்தாலே தெரியுது ரொம்ப குஷியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹாங் என்னை என்கரேஜ் பண்ணனால தான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேனா அப்படின்ற மாதிரி யூனோவும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. கல்யாணம் ஆனதுல இருந்து இதுவரையும் ஹாங் நம்மளை என்கரேஜ் பண்ணதே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே ஹாங்க பக்கத்துக்காக போறாரு. தூரமா இருந்து ஹாங் என்ன பண்றாங்கன்னு யோசிக்கிறாரு. ஹாங் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் இவர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டே நின்னுட்டு இருக்காரு. பாரு எவ்வளவு மைன்யூட்டா பாத்துட்டு இருக்கா, மத்தவங்க செய்யற தப்ப இப்ப கண்டுபிடிச்சு கத்துன்னு கத்த போறா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே மாதிரி ஹாங்கும் பிடிச்சு கத்துறாரு, இது நான் கேட்ட டிசைன் மாதிரியே இல்ல, ஏதோ தப்பா இருக்கு, இதை மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிசைன்ல திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி இருக்கும் போல இருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. யூனோவும் ஹாங்குக்கே தெரியாம அவங்கள சைட் அடிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல யூனோ அவரோட ஃப்ரெண்டோட வெளியே போய் சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, யாராவது 2 பேர் லவ் பண்ற மாதிரி அவங்களே நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரியல் லைஃப்லயே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நீ ஏன் லூஸ் மாதிரி அப்படிலாம் பேசுற, அப்பெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு யூனோ. நிஜமாதான் சொல்றேன், நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா, சீரியல் அண்ட் சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க லவ் பண்ற மாதிரியான சீன்ஸ் நடிச்சுட்டே இருக்கும் போது அவங்களுக்கே தெரியாம அவங்களே லவ் பண்ணி அவங்க ரியல் லைஃப்ல கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரிதான் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு யூனோ சொல்றாரு. இல்ல இன்னைக்கு காலை நடந்த விஷயம் எனக்கு தெரியும், நீ ஹாங்குக்காக ஷூ எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தியாமே அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு காலையில யூனோ போன் பேசிட்டு நின்றுட்டு இருக்கும் போது ஹாங் அங்க இருக்க எஸ்கலேட்டர்ல மேல நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுவே சும்மா நடந்தாலே மேல எடுத்துட்டு போய் விட்டுரும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றக்காக அதுலயே ஸ்பீடா நடந்து வராங்க. அதுல நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹாங் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டே இருக்க யூனோ அங்க இருந்தே கத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் மெதுவா நடக்க முடியாதா, பார்த்து பொறுமையா வர முடியாதான்னு அங்க ஹாங்குக்கே கேட்கிற மாதிரி கத்துறாரு. எல்லாரும் பாக்குறத பார்த்து டக்குன்னு ஓடி போய் ஒளிஞ்சிடறாரு. அவர் ஒளிகிற இடம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஷூ கடை. டக்குன்னு அங்க ஒரு ஒயிட் கலர் ஷூ பாக்குறாரு. அதுல பெருசா ஹீல் இல்ல, இதுல போட்டா ஹாங் ஸ்லிப் ஆக மாட்டான்னு யோசிக்கிற யூனோ உடனே அதை வாங்கிட்டு போய் ஹாங் கிட்ட கொடுத்து சிரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஹாங், இது 50% ஆஃபர்ல இருக்குன்னு தானே எனக்கு வாங்கி கொடுக்குற, இதோட காஸ்ட்லியான ஷூஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் ஏன் இதை போடணும் அப்படின்னு கேக்குறாங்க.
கரெக்ட் தான், அவங்ககிட்ட நிறைய காஸ்ட்லியான ஷூஸ் இருக்கு, ஆனா நீ அது எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம அது எதுவுமே உனக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்காது. நீ இதை போட்டுக்கோ, இது கம்ஃபர்டபுளா இருக்கும், நீ ஸ்லிப்பே ஆக மாட்ட அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்லி ஹாங்கும் அதை வாங்கி போட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் யோன்சங் இங்க ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஹாங்க மீட் பண்ணி பேசுறாரு. இதை பார்த்துட்டே இருக்க யூனோட அசிஸ்டன்ட்டும் இவர் எப்ப பார்த்தாலும் வந்து ஹாங் கிட்ட பேசிட்டே இருக்காரு. ஹார்மனோட ப்ராஜெக்ட் முடிகிற வரையும் இவங்க 2 பேரும் அடிக்கடி இப்படிதான் வெளியில எல்லாம் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அபிஷியலா எதுவும் பேசுற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்ல, ஆஃபீஸ் டைம்ஸ் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் இவங்க ஃப்ரீ டைம்லலாம் இந்த மாதிரி மீட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி யூனோவும் சொல்றாரு. யூன்சங் பேசிட்டே இருக்கும்போது ஹாங்கோட ஹேர்லாம் டச் பண்ணி பேசுறாரு. இதை பார்த்துட்டே இருக்க பாருங்க எப்படிலாம் பண்றாரு இவரு அப்படின்னு யூனோட அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. ஹாங்கும் சோகமா ஆயிடுறாரு. ஏன்னா ஹாங்கோட முடியை டச் பண்ணி பேசுறது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு ஆல்ரெடி யூனோட்ட சொல்லியிருப்பாங்க போல. இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்த யூனோட ஃப்ரெண்டு, நீ ஏன் அந்த இடத்துல சோகமான, லவ் இல்லாம நீ எப்படி சோகமாயிருப்ப அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இவரை கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல யூன்சங்கும் ஹாங்கும் வெளியில போயிட்டு இருக்காங்க கார்ல ஒன்னா ஹார்மனை மீட் பண்றதுக்காக. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்க போட்டுட்டு இருக்க ஷூவை பார்த்து யூன்சங் கேக்குறாரு, இது என்ன சம்பந்தமே இல்லாத ஷூவா இருக்கு, எப்பவுமே நீ உன்னோட காஸ்டியூம்க்கு ஏத்த மாதிரியான ஷூஸ் தானே ப்ரிஃபர் பண்ணுவ, இது என்ன இந்த ஷூ ரொம்ப லோக்கலா இருக்கு, எப்பவுமே காஸ்ட்லியான ஷூஸ் தானே யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹாங் இருந்துட்டு, இது எனக்கு யூனோ பார்த்து பார்த்து எனக்காக வாங்கிட்டு வந்த ஷூ, இது அது மட்டும் இல்லாம எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. யூன்சங்குக்கு இது ரொம்ப டென்ஷன் ஆகுது இவங்க இப்படிலாம் பேசுறத பார்த்தா. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹார்மனை இவங்க மீட் பண்ணிடுறாங்க. யூன்சங் ஆல்ரெடி இவங்களுக்கு சொன்ன டிசைன்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் எல்லாம் வச்சு இவங்க ஹார்மன் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாங்க. ஹார்மனை மீட் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா ஹாங் யூன்சங்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. உன்னாலதான் எனக்கு ஹார்மனோட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் கிடைச்சது, ரொம்ப தேங்க்ஸ், நீ காலேஜ்ல இருந்த மாதிரியெல்லாம் இப்போ இல்ல, நீ ரொம்ப நல்ல டைப்பா மாறிட்ட அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வெளியில வராங்க. நெக்ஸ்ட் சீன்ல யூனோவும் யூனோட ஃப்ரெண்டும் வெளியில இருக்காங்க. யூனோ ஒரு கேக் ஷாப்ல கேக் வாங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இருக்க அவரோட ஃப்ரெண்டு, நீ இதை உன்னோட ஒய்ஃப் ஹாங்காக தான் வாங்குறேன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் நீ அதை ஒத்துக்க போறதில்ல அப்படின்னு இவரை கிண்டா அடிச்சுட்டே வெளியே போறாரு. அந்த நேரத்துல யூனோக்கு ஒரு மெசேஜ் வருது. இவர் எடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கும் போது, நீ இவ்வளவு இம்பார்ட்டண்டா படிக்கும் போதே தெரியுது அது உன் ஒய்ஃப் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு, அது என்ன மெசேஜ் நானும் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. அந்த மெசேஜ்ல, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உன்கிட்ட பேசணும், இது ரொம்ப பெரிய ஒரு குட் நியூஸ், கண்டிப்பா உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும், சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அமைச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்க யூனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து, அநேகமா வில்ல மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஹாங் வந்து உன்னோட லவ்ல இம்ப்ரெஸ் ஆகி திரும்ப அவங்க வில்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், போய் பாரு உனக்கு இது ஹாப்பி நியூஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. வீட்டுக்கு போன யூனோவும் போயிட்டு, என்ன ஹாப்பி நியூஸ் சொல்லு, இந்த உனக்காக நான் கேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த ஹாப்பி நியூஸ் என்னன்னு கேட்கிறாரு. ஹாங் இருந்துட்டு ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க, இதுதான் அந்த ஹாப்பி நியூஸ் அப்படின்றாரு. இதை பார்த்துட்டு இருக்க யூனோவுக்கும், ஓ வில் பேப்பர் தான் மாத்திட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா ஓபன் பண்ணி படிக்கிறாரு. படிச்சா அவருக்கு பெரிய ஷாக். என்னன்னா இது ஒரு மெடிக்கல் ரிசர்ச் பேப்பர், அதாவது உங்களுக்கு இருக்க பிரெயின் டியூமரை சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர். ஹாங் இதை பார்த்துட்டு, எனக்கு தெரியும் நீ இப்படிதான் ஷாக் ஆவேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும், 3 மாசம் தான் நான் பொழைக்க முடியும்னு சொன்னவங்க 3 மாசத்துக்கு மேலேயும் நான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. 50% சான்ஸ் இருக்கான் அதுக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நான் கண்டிப்பா உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்விஸ்ட தலைவர் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பேசுறதுன்னே தெரியாம வாயடிச்சு போய் நின்னுட்டாரு. அதுக்கு அப்புறம் ரூமுக்கு போய் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்த யூனோக்கு இவரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இவங்க ஃபேமிலியில எவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஒவ்வொருத்தரையும் இவர் செய்யற ஒரு சின்ன சின்ன தப்பையும் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி அதை பெருசாக்குறாங்க அப்படின்றத பத்தியும் ஒவ்வொருத்தரும் நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க. இவங்க ஃபேமிலியில யார் எந்த தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு ஜாமீன் வாங்குறதுக்கு நான் தான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலியில எந்த ஒரு மெமோரியல் எந்த ஒரு இது வந்தாலும் நான் தான் சமைக்கணும், கிச்சன்ல நான் மட்டும் இருந்து தனியா கஷ்டப்பட்டு அழுந்துகிட்டே இருக்கணும், குடிக்கிறதுக்கு கூட எனக்கு சுதந்திரம் கிடையாது, அங்கேயும் 2 பேர் வந்து என்ன ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க, இது கூட எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க லூசு பசங்க, அழுறதுக்கு கூட இடம் இல்லாம பிரைவசி இல்லாம கார் வாஷ் பண்ற இடத்துல காருக்குள்ள உட்காந்து பயங்கரமா அழுகுறாரு. ஹாங் பழைய நிலைமைக்கு வந்துட்டா திரும்ப இந்த பாஸ்ட் விஷயம்லாம் என் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சுமே, கண்டிப்பா இதை விட்டு எப்படியாவது நான் வெளியே வந்துடணும், ஹாங் நல்லபடியா வெளியே வந்தாலும் சரி அவகிட்ட திரும்ப போய் டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து கொடுத்தே ஆகணும், என்னால இந்த ஃபேமிலியில இருக்கவே முடியாது அப்படின்லாம் யோசிக்கிறாரு. ஹாங் கிட்ட போய் இவர் டிவோர்ஸ் பேப்பர் கொடுக்குற மாதிரி இவர் இமேஜின் பண்ணி பாக்குறாரு. அந்த இடத்துல ஹாங் என்னென்ன பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் இமேஜின் பண்ணி பாக்குறாரு. அதாவது நீயும் என்கிட்ட இத்தனை நாள் நடிச்சிட்டு தான் இருந்திருக்கேன், என்ன லவ் பண்ற மாதிரி, என்னை ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கிற மத்தவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே பேசிட்டு இவரு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறாங்க யூனோவை. ஐயோ இவ இதுவும் பண்ணுவா இதுக்கு மேலேயும் பண்ணுவாடா சாமி அப்படின்னு யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இந்த ஃபேமிலில இருந்து இவர் எப்படி தப்பிக்கிறாருன்னு